ஆம்லேட் எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக வந்து இது போல் வந்து செஞ்சு கொடுங்க. வெறும் முட்டை மட்டும் இருந்தாவே போதிங்க, சூப்பரான ஆம்லேட் ரெடி. குழந்தைங்களுக்குலாம் இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செஞ்சு நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கோம், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி செஞ்சு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். 3 முட்டை எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து எந்த கோழி முட்டை எடுத்தாலும் சரி. நான் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை எடுத்துருக்கேங்க. இது கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால வந்து 3 முட்டை எடுத்துருக்கேன். இப்போ வந்து ஒரு ஜல்லி கரண்டி ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுல் வந்து 2 எடுத்துக்கோங்க. நம்ம வந்து வெள்ளை கருவு தனியாக, மஞ்சள் கருவு தனியாக எடுக்க போகிறோம். அதனால் வந்து ஜல்லி கரண்டியில் வந்து உடச்சி ஊற்றும் போது மஞ்சள் கரு வந்து அந்த ஜல்லி கரண்டிலையும் வந்து நிற்சிக்கும். வெள்ளை கருவு மட்டும் கீழே வந்து இறங்கி வந்துடுங்க. நம்ம வந்து ரெண்டுமே பிரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடை வந்து பயன்படுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது போல் வந்து பிரித்து எடுத்துக்கோங்க. மஞ்சள் கரு தனியாக, வெள்ளைக்கரு தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வெள்ளைக்கருவை வந்து நல்லா ஒரு விஸ்க் வச்சு அடித்து எடுத்துக்கலாம். நம்ம வெள்ளைக்கருவை மட்டும் இப்போதைக்கு அடித்து எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு மஞ்சள் கரு வந்து அடிச்சுக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு விஸ்கு அல்லது ஸ்பூன் ஏதாவது இருந்தால் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட் இருந்தாலும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து விஸ்க் வச்சு தாங்க பீட் பண்ண போகிறேன். இது போல் நல்லா வந்து அடித்து எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அடித்து எடுத்திங்கன்னா நல்லா வந்து க்ரீமியாக வரும். அந்த அளவுக்கு வந்து அடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். நல்லா வந்து பபுள்ஸ் நல்லா நுர வந்த மாதிரி இருக்குது பாருங்கள். அப்படியே வந்து ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு இப்போ மஞ்சள் கரு வந்து அடித்து எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு பிஞ்சளவு வந்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து அடித்து எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வராதுங்க, நுரெல்லாம் எதுவும் வராது. சும்மா லைட்டாக வந்து நல்லா கலக்கிட்டு இது போல் எடுத்துக்கோங்க. எடுத்து வந்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சும்மா லைட்டாக வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது போல் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, மட்டன் மசாலா, கடை மசாலா, சால்ட்டு தேவைக்கேற்ப இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப நேரம் வைக்காதீங்க, இல்லைனா வந்து அந்த பபுள்ஸ் அந்த க்ரீமியாக வந்து அடிச்சிருக்கிறது எல்லாமே அப்படியே வந்து ஒரு இதாயிரும், குறைஞ்சி வந்துடும். அதனால் வந்து உடனே வந்து ஆம்லெட் வந்து செஞ்சுருங்க. அப்போ தான் வந்து நல்லா பன் போல் நல்லா சூப்பராக வரும், உப்பி வரும். இது போல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் பார்த்திங்கன்னா தாளிப்பு கரண்டி அப்படியே இருக்கும் எல்லார் வீட்லேயுமே. அந்த கரண்டியை வந்து எடுத்துக்கோங்க. கரண்டியில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ முட்டை அடித்து வச்சுருக்கிறத வந்து சேர்த்துக்கோங்க. உங்கள் கரண்டிக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து சின்ன கரண்டியாக தான் இருக்குது, அதனால் வந்து 3 பிட்டை வந்து சேர்க்க போகிறேன். அடுப்பானல் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் ஸ்பூனால் வந்து சுற்றியும் வந்து எடுத்து விடுங்க. 2 ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. லைட்டாக வந்து மெதுவாக வந்து திருப்பிட்டுக்கோங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக திருப்பி விடுங்க. இது போல் 2 டீஸ்பூனால் வந்து மெதுவாக வந்து திருப்பி விட்டுக்கோங்க. உங்களுக்கு அப்படி திருப்ப வரலன்னா ஒரு சின்ன பிளேட் எடுத்து போட்டு கமுத்து திருப்பின அதே கரண்டியில் வந்து திருப்பி போட்டுருங்க. அப்போ அது வந்து உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இது போல் திருப்பி விட்டு நல்லா வந்து வெந்த பிறகு எடுத்துக்கோங்க. அடுப்பானல் கண்டிப்பாக லோ ஃப்ளேம்லேயே இருக்கணுங்க, இல்லைனா வந்து தீஞ்சி போயிடும். நார்மலாக எப்பயும் வந்து ஆம்லேட் வந்து ஒரே மாதிரி செய்யாமல் வித்தியாசமாக இது போல் வந்து செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக பொசு பொசுன்னு சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் சாப்பிட்றதுக்கு அந்த ஆம்லேட்டுக்கும் இந்த ஆம்லேட்டுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது சொல்லிட்டு. இதே போல் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.